ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அமேசிங்கான ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது பாப்பீஸ் டஸ்கர்ஸ் ஹில் ரெசார்ட், ஆனைக்கட்டியில இருக்கு. நாங்க இங்க 2 nights ஸ்டே பண்ணியிருந்தோம். ரெசார்ட்ல என்னென்னலாம் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் போனோம்னு சொல்றேன், பார்க்கலாம் வாங்க. நாங்கள் சென்னையிலேருந்து ட்ரெயின் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் கோயம்புத்தூர் போயிட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 45 minutes நம்ம கேபில் போனோம்னாக்க இந்த ரெசார்ட் ரீச் பண்ணிடலாம். கேபில் போகும்போது அந்த பார்க்குற சீனரியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஹில்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி தான் இருந்தது. இதுதான் ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ். கார் பார்க்கிங் இருந்தது. நல்ல பெரிய ரெசார்ட் தான். எங்கேருந்து பார்த்தாலும் அந்த ஹில்லோட வியூ சூப்பராக இருந்தது. டடா, எங்கள் ரூமுக்கு நாங்கள் வந்தாச்சு. ரூம் சூப்பராக இருக்குல்ல? இந்த ரெசார்ட்டே ஃபுல்லாகவே எலிஃபண்ட் தீம்டு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குஷன்ஸ் அண்ட் பெட் கவர்ஸ் கூட எலிஃபண்ட் தீமில் பண்ணியிருந்தாங்க. ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரூமோட இந்த பக்கம் பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்டடி டேபிள் வச்சுருக்காங்க, அங்கே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தோன்னா வார்ட்ரோப் யூனிட் வச்சுருந்தாங்க. நம்ம க்ளோத்ஸ்லாம் ஹேங் பண்ணுற மாதிரி ஹேங்கர்ஸ் கூட இருந்தது. அண்ட் எல்லா எசென்ஷியல்ஸும் இருந்தது. மில்க் பவுடர், சுகர், டீ, காஃபி அண்ட் மக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பாத்ரூம் யூனிட் தான். ஆக்சுவலி ரொம்ப பெருசாகவே இருந்தது. இந்த மிரர் தான் என்னோட ரொம்ப ஃபேவரட். அந்த கோல்டு பார்டரோட இந்த மிரர் வந்து நம்ம பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ட்ரையர் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் நாங்கள் அதை யூஸும் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரையர் கூடவே டவல்ஸ் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்க எசென்ஷியல்ஸ் லைக் சோப், டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ், அப்புறம் பாடி லோஷன் எல்லாமே இருந்தது. நாங்கள் முன்னாடியே 3 பேர் வரோன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டதுனால எல்லாமே 3 sets வச்சுருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரெசார்ட்டில். இப்போ இந்த மிரரோட ஃபுல் வியூ காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பர்ல. தென் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நாங்கள் ரெஸ்டாரண்ட் டைரக்டாக போயிட்டோம். அவங்க ரெஸ்டாரண்ட் பேரு ஒயிட் எலிஃபென்ட். பயங்கர பெரிய ரெஸ்டாரண்ட் இது. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பஃபெட் தான் வச்சிருந்தாங்க. அவ்வளோ வெரைட்டிஸ், எது சூஸ் பண்றதுனே தெரியாம தான் இருந்தோம். அன்னைக்கு என்னென்னலாம் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்ததுன்னு காட்டுறேன் வாங்க. ஸ்வீட்ல கேசரி அண்ட் ஸ்டார்டர்ஸ்க்கு பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் பொங்கல் வித் சாம்பார் அண்ட் சட்னி இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா பன்னீர் பராத்தா அண்ட் லெமன் சேவை கூட வச்சிருந்தாங்க. அண்ட் இட்லி இல்லாமையா என்ன, இது கூடவே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சட்னிஸ் கூட வச்சிருந்தாங்க. என்னோட ஃபேவரட் அந்த மின்ட் சட்னி தான். டீ காஃபிக்கு ஒரு தனி ஏரியாவே ஒதுக்கியிருந்தாங்க. அன்னைக்கு வெல்கம் ட்ரிங்கா ஃப்ரெஷ் வாட்டர்மெலன் ஜூஸ் வச்சிருந்தாங்க. அண்ட் ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் கூட இருந்தது, பழைய சாதம். இந்த மாதிரி பானையில அழகா வச்சிருந்தாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷா மாங்காவும் வெங்காயமும் கூட சைட்ல இருந்தது. அண்ட் நீங்க இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிஃபர் பண்றவங்களா இருந்தா பிரெட் ஆப்ஷன்ஸ் கூட இருந்தது. கெலாக்ஸ் அண்ட் கார்ன்ஃபிளேக்ஸ் கூட வச்சிருந்தாங்க. சாப்பிட்டு கையெலம்ப போனோம்னா இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வருவோம். இது என்ன சலூனா இல்ல வந்து ஹேண்ட் வாஷ் ஏரியாவானே தெரியல எனக்கு. ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் 4 மிரருக்கு 4 வாஷ் பேசின் வச்சிருந்தாங்கல்ல, அது கலர் காம்போவோட ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. அந்த ரெஸ்டாரண்டோட ஜைஜான்டிக்னஸ்க்கு தகுந்த மாதிரி தான் இந்த வாஷ் ஏரியா இருந்தது. அண்ட் ஒரு பக்கியை எடுத்து ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். எலிஃபண்ட் தீம்னு நேம் சேக்குக்கு பண்ணாம ஒவ்வொரு ரூமுமே எலிஃபண்ட் நேம்ல தான் இருந்தது. இந்த ரூமோட பேரு ஐராவதா. இது ஒரு பெரிய பார்ட்டி ஹால் வித் மல்டிபிள் சீட்டிங் கெப்பாசிட்டி. பர்த்டேஸ், ஃபங்க்ஷன்ஸ், வெட்டிங் ஈவெண்ட்ஸ் கூட இங்க பண்ணலாம். லான் ஏரியாலாம் கூட பியூட்டிஃபுல்லா இருந்தது. டெஸ்டினேஷன் வெட்டிங், அவுட்டோர் ஈவெண்ட்ஸ், கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இங்க பண்ண முடியும். நெக்ஸ்ட் நாங்க போன ஏரியா தான் இந்த அட்வென்ச்சர் ஜோன். குட்டீஸை ஃபுல் டைம் என்கேஜ்டா இருக்க மாதிரி இந்த ஆக்டிவிட்டி இருந்தது. கிட்ஸ் மட்டும் இல்லாம பெரியவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம்னு சொன்னாங்க. நான் கூட ட்ரை பண்ண, ரொம்ப ஃபன்னா இருந்தது. பட் ஒரு 1 hour இதுலயே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் கிட்ஸுக்கு இருந்தது. தென் அவங்க பிளே ஏரியாவை தான் விசிட் பண்ணியிருந்தோம். பியூட்டிஃபுல் எலிஃபண்ட் தீம்டு பிளே ஏரியாவா இருந்தது, யூனிக் ரைட்ஸோட. அவங்க கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் கூட இருந்தது. உங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி ரூம்ஸை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரூமுமே எலிஃபண்ட் தீம்ல அழகா டிசைன் பண்ணியிருந்தாங்க. நீங்க இப்ப பாக்குறது இன்னொரு ரூம். இதுவும் நல்லா இருக்குல்ல?
நெக்ஸ்ட் நாங்க அவங்களோட ஜம்போ ஆக்டிவிட்டி சென்டருக்கு தான் போனோம். லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடர், டிக் டாக் டோ எல்லாமே விளையாடணும். அண்ட் இந்த ஆக்டிவிட்டி சென்டர்ல நாங்க ஸ்டோன் பெயிண்டிங் கூட ட்ரை பண்ணோம். Coming to the highlight of this property, சூப்பர்ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஜெயிலர் மூவி ஷூட் போது இங்க 1 month தங்கி இருந்த வில்லா தான். இதுக்கு சூப்பர் ஸ்டார் பூல் வில்லானே பேர் வச்சுட்டாங்க. சூப்பரா இருந்தது வித் ஸ்விம்மிங் பூல் இன்சைடு த வில்லா. இதுக்கப்புறம் நாங்க ஸ்விம்மிங் பூலுக்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராப்பர்ட்டியில 2 ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதுல இது ஒரு ஸ்விம்மிங் பூல் பயங்கர பெருசு. அண்ட் ஸ்விம்மிங் பூல்லையே ஸ்லைடு மாதிரி கூட பண்ணியிருந்தாங்க. வாட்டர் ஃபால் செட்டப் கூட ஸ்விம்மிங் பூல்ல இருந்தது. பார்க்கவே எலிஃபென்ட் தீம்ல பயங்கரமா இருந்தது. கிட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவா போட்ஸ் கூட இருந்தது. ஸோ அதை எடுத்துட்டு அவங்களே அழகா ஸ்விம்மிங் பூல ஒரு ரவுண்ட் வரலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் ஸ்டேகேஷனுக்கு தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாவே ரெஸ்ட் அண்ட் ரீசெட் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. ஆஸ் யூஷுவல் ஒயிட் எலிஃபென்ட் ரெஸ்டாரண்ட்லேயே லஞ்சும் டின்னரும் அன்னைக்கு முடிச்சிட்டோம். அன்னைக்கு அவங்களோட லான் ஏரியால கேம்ப் ஃபயரோட எண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஒரு கைடட் நேச்சர் வாக் கூட்டிட்டு போனாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான வாக்கா தான் இருந்தது. நேச்சரோட சவுண்டை கேட்டுக்கிட்டே நடக்கிறதுமே ஒரு தனி ஃபீலிங் தான்ல. நேச்சர் வாக் முடிச்சுட்டு ரெசார்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஒரு 10:30-11 o'clock போல சிறுவாணி ரிவர் டிப் இங்கேருந்து பக்கத்துலன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கலான்னு நாங்கள் ஜீப் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தோம். அது அடிஷ்னல் சார்ஜ் தான். அண்ட் லுக் அட் திஸ் வியூ. கிறிஸ்டல் கிளியரா இருந்தது தண்ணி ரொம்ப. அண்ட் அந்த லேக்ல நிறைய கூழாங்கல் தான் இருந்தது. ஸோ என்னோட கிட் கூழாங்கல்ல பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அண்ட் இதுதான் வேர்ல்ட் செகண்ட் ஸ்வீட்டஸ்ட் வாட்டர்னு சொல்றாங்க. அண்ட் ரொம்ப ஒரு டைலமால தான் இதை குடிச்சு பார்க்கலான்னு டிசைட் பண்ணோம். பட் இட் வாஸ் அமேசிங். இங்கேயே நாங்க ஒரு 1 to 1.5 hours இருந்தோம். டைம் சுத்தமா போனதே தெரியல. அவ்வளோதான். இதுக்கப்புறம் திருப்பி ஜீப்ல போயிட்டு ரெஸ்ட் தான். அண்ட் அகெயின் ஆஃப்டர் டின்னர் நாங்க ஒரு ஜீப் சஃபாரி புக் பண்ணியிருந்தோம். இதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான். எலிஃபென்ட்ஸ் அண்ட் டீர் பார்க்கலான்னு சொன்னாங்க. பட் எங்களால் எதுவும் பார்க்க முடியல. பட் த ஜேர்னி வாஸ் டூ குட். இந்த ரைட் 9:30க்கு மேலே தான் இருக்குன்றதுனால கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே இஸ் அ செக் அவுட். அண்ட் ஃபைனலி நாங்கள் லாஸ்ட் டைம் விளையாடி முடிச்சிட்டோம். அண்ட் லாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இங்கேருந்து செக் அவுட் பண்ண ரெடி ஆகிட்டோம். ஸோ ரிலாக்ஸ்டாக ஒரு ஸ்டேகேஷன் தேடிட்டு இருந்தீங்கன்னா திஸ் ரெசார்ட் இஸ் யுவர் பர்ஃபெக்ட் சாய்ஸ். ரிலாக்ஸ் அண்ட் ரீசெட் கைண்ட் ஆஃப் வைப். இந்த ஸ்டே இஸ் டெஃபினெட்லி வர்த் இட். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யூனிக் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.